கிளைமேக்ஸ் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இப்படிதான் நடந்திருக்குமா இல்லை இது நடந்திருக்குமான்ற டவுட்டா இருக்கு. ஸோ நான் என்னன்றதை சொல்றேன். எது கரெக்டுன்றதை நீங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 பேருமே போட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் குண்டடிப்பட்டு செத்து போயிட்டாரு, இவங்க ஒய்ஃப் தனியா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய் வந்து பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணும். சுத்தி இருக்க அந்த நாய்ங்க வந்து பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த படத்துல நாய் தாங்க ஹீரோ. ஸோ அந்த மாதிரி பயங்கரமா அந்த நாய்ங்க ப்ரொடெக்ட் பண்ணும், வெளியே வர விடாது. அவங்க ஒய்ஃப் கீழே வந்து அந்த நாயை கண்ட்ரோல் பண்ணும்போது கூட நாய் அவங்க காலை கடிச்சு வீட்டுக்குள்ள அனுப்பும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நாய். ஸோ இவர் மோகன் வந்து இது வேலைக்கு ஆகுதுன்னு கிளம்பிடுவாரு. அப்புறமா குரியச்சன் என்ன பண்ணுவாருன்னா, வெயிட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, நாய் விடவே விடாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாருன்னா, கன் எடுத்து எல்லா நாயுமே சாவடிச்சு அவங்க கிட்ட போய் சொல்லுவாரு. ஸோ சொன்ன உடனே அவங்க பயங்கரமா ஃபீல் ஆவாங்க. ஃபீல் ஆனோடனே அங்க வந்து அந்த மெயின் பிரீடு போட்ட குட்டிகளை எடுத்துட்டு இந்த மலேசியா பொண்ணுகிட்டே நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் உன்னன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க கூட்டிட்டு இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த நாய் பிரீட் தான் காட்டு ஃபுல்லாவே பரவி இருக்கும். அந்த நாய் தான் எல்லாமே இங்க ரீச் ஆயிருக்கும். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, மோகன் வந்து ஒரு கேஸ்ல மாட்டிப்பாரு குரியச்சனால. ஸோ ஏன்டா உனக்கு நான் இவ்வளவு விசுவாசமா இருக்கேன், நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு சொல்லி அந்த லேடி இருக்கிற வீட்டுக்குள்ள போய், அன்னைக்கு வந்து உன் புருஷன் சாகல, உன் புருஷன் வந்து போலீஸ்ல மாட்டி விட்டோம் நாங்க தான், இந்நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்து செத்துட்டானோ இல்லை வெளியே வந்து உன்னை தேடி செத்துட்டானோ எங்களுக்கு தெரியாது, உன்னாடையே தான் நாங்கள் பண்ணோம். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் குரேஷன் அவன் எச்ச புதியை காட்டிட்டான், உன்னை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைப்பாரு. ஸோ அந்த லேடி பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ண உடனே இந்த விஷயத்த குரேஷன் கிட்ட கேட்பாங்க. கேட்கும் போது என்ன ஆகும்னா, அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆமா, இதை பத்தி அப்புறம் பேசலாம், நான் சொன்ன ஒரே பொய் தான் உங்ககிட்ட, அப்புறம் பேசலாம், இப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போயிடுவாரு. எல்லாருமே தேடுவாங்க. இந்த நாய் வந்து கண்ட்ரோலா இருக்கு, ஒருத்தர் சொல்லி கைட்ல கண்ட்ரோலா இருக்கு, அவன் இங்க தான் இருக்கான், இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் பண்ணதே அந்த லேடி தான். அந்த லேடி தான் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மோகன மலையிலேருந்து தள்ளி விட்டது அவங்க தான். குரேஷனும் மறைஞ்சிட்டான், தலைமறைவா ஆயிட்டான்னு சொல்லி அவனையும் சாவடிச்சிட்டாங்களோ, இது எனக்கு ஒரு கிளைமேக்ஸ். இன்னொரு வந்து பியூஷ் வந்து குரியச்சனுக்கு வந்து பயங்கரமான ஒரு விசுவாசி. அவன் வந்து குரியச்சன் தேடுறதுக்காக தான் இவன் கூட இருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு பியூஷ் வந்து குத்த வருவான் அந்த லேடியை சுத்தி நாய் நிற்கும். அதான் கிளைமேக்ஸ். வேற லெவல் அது. குரியச்சன் செத்துட்டானா. எனக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கடைசியில் பைனாகுலர்ல அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து குரியச்சன் வந்து ஏண்டா அந்த லேடி நினைச்சிருப்பாங்களோ எனக்கு தோணுது. ஏண்டா என் புருஷன் வந்து போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு அவரை குண்டில் அடிச்சியா, நான் உன்னை அடைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு குகைக்குள்ள அவரை அடைச்சி நாயால ப்ரொடெக்ட் பண்ணி அவர் அடைச்சி வச்சிருக்காங்களோ, அதனால அவர் பைனாகுலர்ல பார்க்குறாங்களோ, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, பைனாகுலர்ல பார்க்குற இடத்துல தான் குரியச்சனை சாவடிச்சு புதைச்சிருக்காங்களோ, இல்லை அங்கே தான் வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று. ஸோ இதில் எது வந்து கரெக்டான விஷயம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன கன்வே இருக்கு, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கன்வே ஆச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.